அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. எறாவும் மஷ்ரூமும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டு ரசம் வைக்க போகிறேன். இதுக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுட்டு எறா பொரிக்கலாம்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நேற்றுதான் நெய்ச்சோறு சிக்கனு, அதனால இன்னைக்கு சனிக்கிழமை ரசம், திருப்பி நாளைக்கு பிரியாணி செய்வோம் சண்டேனா. அதனால என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போற. இந்த சாப்பர் எங்க வாங்குனீங்க? அமேசான்ல. இது என்ன அகாரோடதா? அகாரோ எழுத்துலாம் போயிருச்சு. சின்ன சாப்பர் இது வந்து என் பேரனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஊட்டுறதுக்காக மேஷ் பண்ணி கொடுக்கறதுக்காக வாங்கினேன். ஏன்னா நம்ம மிக்சி ஜார்ல எப்பயாச்சும் ஏதாவது அரைச்சி வச்சிருப்போம், அந்த ஸ்மெல்லு பிள்ளைக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ அவரு தன்னால மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. நல்லா ஃபைனா சாப் பண்ணும் எல்லாமே. என்ன இன்னும் கொஞ்சம் டெரு போட்டால் இன்னும் நல்லாவே சாப் பண்ணியிருக்கும். இது வந்து மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி இந்த மண்டையை மட்டும் சார்ஜ் போடணும். டைப் சி தான் நினைக்கிறேன். மண்டே மட்டும் சார்ஜ் போட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எல்லாம் கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஓகே. தூங்கலையா? மூக்கடைச்சி வச்சு எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க. இன்னும் பாத்திரம்லாம் கழுவவே இல்லை. காலையில் பரோட்டா, நேற்று வச்ச சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் நாங்கள் ஷூட் பண்ணலை, மறந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் vlog எடுக்கவே ஆரம்பித்தோம். இப்போ எதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறீங்க? எறாத்துக்கு தணிக்க போகிறேன். ஓகே. என்னது அது? என்னது ஜூஸ் ஆல்ரெடி. அது ஜக்கு. அது ஜக்கு. அத வர ஜூஸ்ங்கறாரு. ஜூஸும் கரெக்ட் தான். அது என்னதுமா? கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. என்னத்தை ஊற்றி? அஞ்சரை பெட்டி இருக்கு. நல்லா சூடு ஒன்றோட கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 15 பல்லு பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு பூண்டு நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர்ல வதங்கினதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வைக்க கூடாது, கருப்பாயிரும். அதனால வெங்காயம் வதங்க போட்டுட்டு அதுக்குள்ள போய் கட் பண்ணி மறந்துட்டேன் சொல்லு. கட் பண்ணி வச்சா கருப்பாயிடும். அதனாலயா? தண்ணியில போட்டா அது தண்ணி இழுத்துக்கிட்டு தொக்காயிட்டு தண்ணி ஆயிடும். இந்த வதங்குற டைம்ல கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். கிண்டவா? கட் பண்ணி வச்சிட்டீங்களா? அதுக்குள்ள கட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள வெங்காயமும் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். எப்போ மஷ்ரூம் போடுவீங்க? தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறமா மஷ்ரூம் போடணும். மஷ்ரூமும் யாராவது 2 ஒரே டைம் போட்டுக்கலாம். குக்கிங் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால ஓகே. என்ன இதுக்கு என்னென்ன மசாலா போடுவீங்க? ஏதாச்சும் ஸ்பெஷல்? மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் தான். ஓகே. கொத்தமல்லி புதினாலாம் போட மாட்டீங்களா? கொத்தமல்லி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். கடைசியாக தான் போடணும்.
நம்ம சேனல்ல வந்து என் பிள்ளைங்க தான் எனக்கு வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இது பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு வேலை விஷயமா துபாய் வரையும் போறாங்க. இனிமே நம்மளோட வீடியோ எல்லாம் துபாயில இருந்து வரும் பாருங்க. ஓகே, நீங்க உங்க போன்ல இங்க எடுத்து அனுப்புறதெல்லாம் இங்க எடுத்து அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். டாடி வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் vlog மாதிரி எடுத்து அனுப்புங்க. டே இன் மை லைஃப் அதை நாங்கள் எடிட் பண்ணி அந்த இதில் நம்ம vlogல ஆட் பண்ணிக்கலாம். ஒரே அளவு மாதிரி தெரியுதுண்ணா. ஒரு பேக்கெட்ல வந்து 200 கிராம் மஷ்ரூம் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது 1/2 கிலோ இறா. இப்போ இறா தான் அதிகம். ஆனால் இப்போ 200 கிராம் தான் இருக்கும் இறா. அந்த ஓடுலாம் தோல்லாம் போயிட்டு. தக்காளி வதங்கிடுச்சா? தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஃபைனாக சாப் பண்ணனால ஈஸியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். அதுக்காக தான் நம்ம பூண்டை நல்லா சாப் பண்ணி போட்டுருக்கோம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். பூண்டு மட்டும் போதுமா அப்போ அதுக்கு? போதும். ஓகே. போட்டுக்கலாம் எறாவையும் மஷ்ரூமும். பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கு. வெந்தோன்னு பாருங்க அப்படியே சுருங்கி கொஞ்சமாயிரும். நம்ம இன்னும் உப்பு போடவே இல்லை. மறந்துட்டியா? இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணி எதுவும் மஷ்ரூம்ல இருந்தும் தண்ணி வரும், இறால இருந்தும் தண்ணி வரும். அதனால தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இட்லி குக்கரை இது வந்து 2 in 1 பாட். இது இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். கடாய் மாதிரி குழம்பு பொரியல் ஏதாவது செஞ்சுக்கலாம். அரிசி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில போட்டு வச்சுங்க. அதை உல வச்சுக்கலாம். நீங்க வந்து பார்லி அரிசி வீடியோ போட்டிருந்தீங்க. பார்லி அரிசியில இட்லி தோசை மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்லி அரிசியில இட்லி தோசைக்கு மாவு அரைச்சு வச்சு யூஸ் பண்ணலாமா, பார்லி அரிசி நல்லதா அப்படி கேட்டிருந்தாங்க. எதுக்காக பார்லி அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்லி அரிசி வந்து உடம்புல வந்து கெட்ட நீரெல்லாம் எடுக்கும். கால் வீக்கமா இருக்கு, மாசமா இருக்க பிள்ளைங்களுக்கு கால் வீக்கமா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொடுத்தோம்னா கால் வீக்கம் குறையும். அந்த வீடியோ வந்து நான் என் மாசமா இருக்கும்போது எடுத்த வீடியோ. நார்மலா உள்ளவங்க எப்போ எப்படி சாப்பிடலாம்னா, உடம்பு ரொம்ப அதிகமாக ஃபேட்டா இருக்காங்க, உடம்பை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அது வாரத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும். தோசை நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா கூட வரும். இட்லி வந்து கொஞ்சம் பிசு பிசுப்போட தான் இருக்கும். அது வேகாம இல்லை, எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் அந்த பிசு பிசு தன்மை, அந்த பார்லியோட தன்மை இருக்கும். ஓகே. அப்புறம் நீங்க அஹனி கறின்னு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுக்கு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆயில் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்து ஆயில் கிடையாது. நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம வேக வச்சது பார்த்தீங்கன்னா தயிர், முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி வேக வச்சதுன்னா அதுலேருந்து வர்ற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் கூட அதில் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்பவுமே சாப்பிட போகிறோம். வாரத்தில் 1 நாள் 10 நாளைக்கு ஒருக்கா தான் மட்டன்லாம். இப்போ மட்டன் விற்கிற விலைக்கெல்லாம் நம்ம டெய்லிலாம் மட்டன் வாங்கி சாப்பிட போகிறதில்ல. எப்படியும் 10 நாளைக்கு ஒருக்கா தான் மட்டன் வாங்கி சாப்பிட போகிறோம். அப்படிங்கும் போது அதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் நல்ல கொலஸ்ட்ரால் தான், குட் கொலஸ்ட்ராலா? சரி. உங்களுக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 5 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் 5 வருஷம் போராட்டம்னே சொல்லலாம். இதுலயே நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்க, இதை வச்சுதான் நீங்க வீடு வாங்குனீங்களா, வாசல் வாங்குனீங்களா, அது வாங்குனீங்களா, கார் வாங்குனீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க.
எல்லாமே என் பிள்ளைங்க என் புருஷன் உழைச்சதுல வாங்கினது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே. இன்னொரு இந்த யூடியூப் மூலமா எனக்கு வந்து ₹1 கூட காசெல்லாம் வரல. இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பிள்ளைங்க கொரோனா டைம்ல ஆரம்பிச்சது. நம்ம வந்து எதுக்கு அது விடுவானே, சும்மா போட்டோம் போற வரையும் எவ்வளவு தூரம் போது பாக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க எடுத்து போட்டுருக்காங்க. ரெகுலரா கூட போடுறது கிடையாது வீடியோ, கூட போடுறது இல்ல வீடியோ. டைம் இல்ல எடுக்கிறதுக்கும் எப்படியாதான் போறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்போ ஆபீஸ் வர சொல்லிட்டதுனால ஆபீஸ் போறாங்க பிள்ளைங்க எல்லாம், டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. இப்போ வேற வேலையெல்லாம் குவிட் பண்ணிட்டு துபாய்க்கு வேலை தேடி போறாங்க பிள்ளைங்க. நீங்க எல்லாரும் துவா செய்யுங்க சீக்கிரமா பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு. பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்துருக்கும். மஷ்ரூம்லேயும் தண்ணி விடும், இறாலந்தும் தண்ணி விடும். இப்போ நம்ம திறந்தே வச்சுக்கலாம், அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக வற்றணும். இல்லாட்டி இறா வந்து கொஞ்சம் ரப்பர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இறா தொக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கரம் மசாலா அதெல்லாம் போட்டு செய்கிறத விட வெறும் பூண்டு தட்டி போட்டு செய்யறது நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த மஷ்ரூம்லயே ஒரு ஃப்ளேவர் வரும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே அடுப்பை அமர்த்திட்டு மூடி வச்சிடலாம். சாப்பிடும் போது பரட்டி விடும் போது நல்ல கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோறு கொதிச்சிருச்சு. ரசத்துக்கு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி புளி இதை அதை அரைச்சி தாளித்து பெருங்காயமும் ரசப்பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு தாளிச்சா வேலை முடிச்சு. ஓகே, இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு சாப்பிடும் போது காட்டிக்கலாமா? ஓகே. சாட்டர்டே சமையல் ரெடியா? இது அது இல்ல. என்ன சாப்பாடு செஞ்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. சோறு ரசம். ஓகே, இது நம்ம செஞ்ச மஷ்ரூமா? மஷ்ரூம் ப்ரான்ஸ் நல்லா சுண்டி வத்தி இருக்குன்னு. நல்ல வாசனையா இருக்கு. நிஜமா செம்மையா வாசனை இருக்குமா? அது கூட அப்பளம் நாக்கப்பழம். மாம்பழமா? மாம்பழ சீசன் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மாம்பழம் ஆஃப் த சீசனா? vlog முடிச்சேங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வகீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.